Para Science Hall. Your victory is our responsibility. Proper guidance of medical engineering undergraduates. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வணக்கம். ஸ்டார்ட் பண்ணுவோம். இப்போ லாஸ்ட் கிளாஸில் நம்ம அரையன் தாக்கம் என்ன, அரையன் தாக்கத்தில் எத்தனை வகை இருக்கு, ஒன்று ஒக்சியேட்டல் தாக்கம், மற்றது தாழ்த்தல் தாக்கம். இப்படி ஒக்சியேட்டின்றா யார், தாழ்த்தின்றா யார், ஸோ இரத்திரன் எப்படி கால்குலேட் பண்ணுற, பிறகு எப்படி அயன்களை சமப்படுத்துகிற. ஏன்னா இப்போ ஒரு ரசாயன தாக்கமாக இருந்தால் அங்கே ரெண்டு விதிகள் காக்கப்படணும். ஒன்று திணிவு காக்கப்படணும், அடுத்தது ஏற்றம் காக்கப்படணும். இரசாயன தாக்கங்களை ரெண்டு விதமாக சொல்லலாம். ஒன்று அயன் தாக்கங்கள், அது அந்த தாக்கத்தில் அயன்கள் சம்மந்தப்படுத்தி எழுதுவோம். அடுத்தது சேர்வை அல்லது மூலகம் சம்மந்தப்பட்டு எழுதுவோம். இரண்டு விதமாக இரசாயன தாக்கங்கள் நம்ம என்ன செய்யலாம், எழுதி கொள்ளலாம். இப்போ அயன்களை உள்ளடக்கி நம்ம எழுதுவோம் என்று சொன்னால் அதை நம்ம என்னென்னு சொல்லுவோம், அயன் தாக்கம் என்று சொல்லுவோம். அதே வந்துட்டு சேர்வையில் உள்ளடக்கி எழுதுவோம்னு சொன்னால் அதை நம்ம சேர்வையில் கொண்டு தாக்கம் என்று சொல்லுவோம். சேர்வை அல்லது மூலகத்தை கொண்டு தாக்கம் என்று சொல்லுவோம். ரைட். இப்போ இந்த ரெண்டு தாக்கங்களும் சமப்படுத்தும். லாஸ்ட் கிளாஸ்ல நம்ம பார்த்தோம் இப்படி ஒக்சியேட்டல் அரையன் தாக்கத்தை இப்படி சமப்படுத்துகிற, தாழ்த்தல் அரையன் தாக்கத்தை இப்படி சமப்படுத்துகிற, இங்கே ஒவ்வொரு விஷயத்தையும் தனித்தனியாக பார்த்தோம். அப்போ அதான் பேசிக் வந்து அதான். அந்த பேசிக் கிளியர் இருந்துச்சுன்னா தான் மற்ற எந்த கேள்வி இருந்தாலும் சரி. அப்போ லாஸ்ட் கிளாஸில் நம்ம என்ன ஹோம் ஒர்க் தந்துருந்தோம், ஒக்சியேட்டல் என்ன காண சரி. அப்போ அது கம்ப்ளீட்டா, அது என்ன சரி பிரச்சனைக்கா ஒன்றும் இல்லை. இப்போ லாஸ்ட் கிளாஸில் கொஞ்சம் தாக்கங்களை சமப்படுத்த சொல்லி தந்தது. கார ஊடகத்தில் தனியை சமப்படுத்துங்க, அதே போல் அமில ஊடகத்தில் தனியை சமப்படுத்துங்கன்னு சரி. சமப்படுத்தினீங்களா, அதில் நீ பிரச்சனைக்கா பிரச்சனை இருந்தால் தாங்க பார்ப்போம். என்ன சரி கொஷின்ஸ் பிரச்சனை இருந்தால் தாங்க பார்ப்போம். பாவம் செஞ்சதுல என்ன சரி பிரச்சனை தான். இப்போ செய்ய எல்லா கேள்வியும் செய்யலைங்கிறார்கள், எல்லா கேள்வியும் செஞ்சிட்டோம்னு சொல்றாங்க. எல்லா கேள்வியும் செஞ்சிட்டோம்ங்கிறார்கள், எழுமுக பாவம். எல்லா கேள்வியும் செஞ்சிட்டோம்ங்கிறார்கள், எழுமுக பாவம். டவுட் அதான் கேட்கு, டவுட்டை தான் கேட்கு. ரைட், ஓகே. அப்போ டவுட்ஸை பார்த்துட்டு அடுத்த கிளாஸுக்கு மூவ் ஆகும். சரிதானே? ஒன்று சொல்றாங்க AS2O7 4- என்ன போகுது, AS3+ போகுது. இப்போ இதில் வந்துட்டு ஏஸில் என்ன ஒக்சியேட்ரு +5 அப்படியா, +5 அப்படியா, -14 4 போனால் 10 10 2க்கு 10 1க்கு 5 +5. அப்போ +5 இருந்து +3க்கு போகுது. இப்போ +5 இருந்து +3க்கு போகுதுண்டா எத்தனை இலத்திரன், 2 இலத்திரங்களில் ஏற்றிப்பா. அப்போ எத்தனை ஏஸ் இருக்கு, 2. அப்போ ரெண்டும் 1 2 இலத்திரம், ரெண்டும் 4 இலத்திரங்கள் செஞ்சுப்பார், ஏற்றிப்பார். ஏ தாழ்த்தல் தாக்கும், ஆக்சிஜன் குறையும். அப்புறம் என்ன செய்வீங்க, இங்கே சமப்படுத்தும் 2 சரி. ரைட். இப்போ பார்ப்போம் ஏற்றங்களை பார்ப்போம். இங்கே என்ன ஏற்றம் இருக்கு, -4 4 -8 இருக்கு. அப்போ இந்த சைடில் -8 இருக்கு, இந்த சைடில் 2 6+ இருக்கு. காரோடமா அமிலோடமா இதில் சமப்படுத்தும். ஃபஸ்ட்டுக்கு நான் அமில ஊடகத்தில் சமப்படுத்தும். ரைட் தானே? முதலாவது அமில ஊடகத்தில் சமப்படுத்துறோம். அமில ஊடகத்தில் சமப்படுத்தினு சொன்னால் இங்கே -8 இங்கே 6 வரணுமாண்டா 14+ வேணுமே. இப்போ 14H+, 14H+ல 8 போனால் பேலன்ஸ் 6 மிஞ்சி. இப்போ 2 பக்கம் ஏற்றம் சமம், 2 பக்கம் ஏற்றம் சமம். இப்போ அடுத்த என்ன செய்யணும், நான் ஹைட்ரஜன் போட்டிக்கும், ஹைட்ரஜன் சமப்படுத்த நீரை போடணும். இப்போ வேற எங்கே ஹைட்ரஜன் சம்மந்தப்பட்டிக்கா இல்லை. இப்போ 14H+ண்டா 7H2. ஆக்சிஜன் வந்து செக் பாயிண்ட் பார்ப்போம், 7 ஆக்சிஜன் நம்ம செஞ்சது சரி. இப்போ இந்த கேள்வினா கார ஊடகத்தில் சமப்படுத்தி காட்டணும். இல்லை அமில ஊடகமா கார ஊடகமாங்கிறது அது தரவுல தருவான். இது வரைக்கும் நீங்கள் இன்ஆர்கானிக் படிக்கும் வரைக்கும் தரவுல தருவான். இதே கார ஊடகத்தை சமப்படுத்தினோம்டா AS2O7 4- 2 times AS3+. இது வரைக்கும் சேம் தான், இது வரைக்கும் சேம். இங்கே 4 இலத்திரன் அது வரைக்கும் சேம்.
அப்புறம் ஏற்றது சமப்படுத்துறதுக்கு ஒரு ஹெச் பிளஸை போடலாம், அப்போ இல்லாட்டி ஓஹெச் மைனஸை போடலாம். இப்போ பார்ப்போம், 4 மைனஸ் 4 மைனஸ் 8 மைனஸ் இருக்கு, இங்கே உயிரெண்டு 6 ப்ளஸ் சரி. இந்த 6 ப்ளஸும் அங்கே மைனஸை கொண்டு வரணுங்க செய்யணும், 14 ஓஹெச் மைனஸை சேர்க்கணும். இப்போ 14 ஓஹெச் மைனஸில் 6 போனால் -8, இங்காலையும் -8, இங்காலையும் -8, இப்போ சமன் ஏற்றம் சமன். இப்போ என்ன செய்யலாம், OH மைனஸை சேர்த்தோம்னா அவரை சமப்படுத்துறதுக்கு ஹைட்ரஜனை நீர் மூலக்கூறு எங்களை போடும். அப்போ எங்களை H2O போட போகிறோம். எத்தனை டைம் H2O போட போகிறோம்னு சொன்னால் இங்கே பார்ப்போம், 14H 14 ஹைட்ரஜன். வேறு எங்கேயும் ஹைட்ரஜன் சம்மந்தப்படுதா? இல்லை. அப்படின்னா 7. ஆக்சிஜன் என்ன செக் பண்ணி சொன்னேன் பாவம், 7 ஆக்சிஜன் 7 ஆக்சிஜன் 7 மேலும் 14 ஆக்சிஜன். கரெக்ட். எவ்வளோ சொன்ன வேறு எவ்வளோதான் அமில ஓடத்துல கார். இப்போ இது என்ன ஓடத்தை சமப்படுத்துகிறேன், காரோட. ஓச்சிலேயே மைனஸ் மைனஸ் எடுத்து நம்ம சமப்படுத்தும். இங்கே -14 -14 இங்கே 6 ப்ளஸ் மொத்தமாக கூட்டினோம்னா 8 மைனஸ் தாக்கத்து இங்கால பக்கம் பார்த்தோம்னா 4 மைனஸ் 24 மைனஸ் 4 4 8. அப்போதான் ஏற்றம் சமனாகுது. இங்கால -8 இங்கால -8 சமனாகுது. இந்த மைனஸை கணக்கெடுக்க முட்டா எப்படி சமனாகாது மைனஸை கணக்கெடுக்கும். இந்த OH மைனஸில் -Hக்கா ஓக்கா? சரி, முழுக்கும் தான் கட்டமைப்புக்கிறது தெரியும் தான். OH கட்டமைப்புக்கு எதிர்க்கு மைனஸ் வரும், ஹைட்ரஜன் மைனஸ் வரும். முழு சேர்வைக்கு மைனஸ், கட்டமைப்புக்கு அந்த மைனஸ் எக்சுவல் எங்க இருக்குன்னு கண்டுபிடிக்கலாம். அவ்வளோதானே, சிம்பிள் விஷயம். அது அணு கட்டமைப்பு. இப்போ இங்கே வந்து மொத்தமாக 14 ஓக்கு சொந்தமா எச்சுக்கு சொந்தமா? ரெண்டுக்கும் சொந்தம். பிராக்கெட் மாதிரி யோசிக்கணும். இந்த 2 ஏசுக்கு சொந்தமா ஓக்கு சொந்தமா? ஏசி சொந்தம். இந்த 7 ஓக்கு சொந்தமா ஏசுக்கு சொந்தமா? ஓக்கு சொந்தமா. இந்த 2 ஏசுக்கு சொந்தமா 3க்கு சொந்தமா? 2க்கும் சொந்தம். அப்போ அதை பார்க்க விலைங்கன்னா சரி, அதை பார்க்குற அளவுக்கு நாலேஜ் வந்தால் தட்ஸ் இனஃப். அடுத்த டவுட்ஸை தாங்க பார்ப்போம். அப்போ இதே டவுட் ஆனால் வெளியேடுங்க. அதில் நிறைய கேள்வி உங்களுக்கு டவுட் வந்திக்கணும். டவுட் வராமட்டா நீங்கள் செய்யலைன்னு அர்த்தம். நிறைய கேள்வி டவுட் வந்திக்கணும். டவுட் வரலன்னா செய்யலைன்னு அர்த்தம். H2O அதெல்லாம் டவுட் வந்திக்கணும். டவுட் வர வேண்டிய கொஷின்ஸ் தான் எல்லாம். கொண்டா பாப் அடுத்த கேள்வி, H2O2 என்னையா போகுதா? O2வா போகுது. ரைட். அப்போ இதில் முதலாவது எதனுடைய ஆக்சிஜன் மாறுன்னு கண்டுபிடிக்கணும். எதில் ஆக்சிஜன் மாறுது? ஹைட்ரஜன். என்ன உங்கள் ஹைட்ரஜனை சேர்வதிக்கு என்ன ஆக்சிஜன் ஆக்சிஜன் தான் மாறுது. இங்கே என்ன ஆக்சிஜன் ஆக்சிஜன் H2O2 ஆக்சிஜன் காட்டக்கூடிய ஆக்சிஜன்கள ரேஞ்ச் நான் தந்தேன். தந்தது H2O2 தந்தேன். H2O2 பார்க்கட்டால ஹைட்ரஜன் +1 ஹைட்ரஜன். ஏன் ஹைட்ரஜன் +1 தவிர வேற நேம் எடுக்கலாமா? வேற நேம் எடுக்கிறேன்னு சொன்னா அவரை விட மின்னழுத்தன்மை குறைஞ்ச ஆளோட அவர் சேரணும். சரியா? அவரை விட மின்னழுத்தன்மை குறைஞ்ச ஆளோட சேர்ந்தா தான் அவர் மைனஸ் எடுப்பார். அவன் பார்த்த ஆர்டர்ல ஹைட்ரஜன் இங்கே இருக்கு. FOCl NBr. அப்போ ஹைட்ரஜனோட குறைஞ்ச மின்னழுத்தன்மை உள்ள மூலத்தில் சேர்ந்தா தான் ஹைட்ரஜன் மைனஸ் எடுக்கும். இப்போ இதில் ஹைட்ரஜன் ஆக்சிஜன் கூடியா ஹைட்ரஜன் மின்னழுத்தன்மை கூடியா ஆக்சிஜன் மின்னழுத்தன்மை கூடியா? ஆக்சிஜனுக்கு. அப்போ ஆக்சிஜன் தான் மைனஸ் எடுப்போம். ஹைட்ரஜன் ப்ளஸ் எடுத்து எடுக்கலாம். அவர் வலுவளவு ஆக்சிஜனுங்க வைத்து எடுக்கலாம். ப்ளஸ் ஒன்று தான் எடுக்கலாம். ஹைட்ரஜன் வலுவளவு எத்தனை இருக்கு? இலத்திரன். ஒரு இலத்திரம் தான். அவர் எத்தனை இலத்திரம் ஏற்கலாம்? ஒன்றை தான் ஏற்கலாம். சொல்கிறவங்கிட்ட அதுக்கு தானே கட்டமைப்பு கிளியர் ஆகிக்கணும். அது கிளியர் இருந்தால் தான் இங்கே நம்ம மின்னத்தன்மையும் கதைக்கும் ஆக்சிஜன் கதைக்கும்லாம் விளங்கும். ஹைட்ரஜன் +1 2 ஹைட்ரஜன் 2+, அது 2 O வந்து சமப்படுத்தணும். அப்போ 2 Oக்கு 2-, ஒரு Oக்கு -1. இங்கே ஆக்சிஜன் -1, இங்கே ஆக்சிஜன் 0.
இப்போ -1 0க்கு போனோம்டா ஒரு இலத்திரனை இலக்கணும் விடுவிக்கணும், ரைட், விடுவிக்கணும். ஒரு ஆக்சிஜன் ஒரு இலத்திரனை விடுவிக்கணும், 2 ஆக்சிஜனும் 2 இலத்திரனை விடுவிக்கணும். அணுசமனைக்கா ஓட்டு அணுசமனாய்க்கு, ரைட், அணுசமனாய்க்கு, ரைட். இப்போ ஏற்றத்தை பார்ப்போம். முதல்ல அமில ஊடகத்தில் சமப்படுத்தும், அமில ஊடகம் என்ன எசிட் அதில் சமப்படுத்துகிறோம்டா. இது 2 மைனஸ் அங்கே நிமிரிக்கா ஒன்றும் இல்லை. அப்போ இங்கே எங்களை என்ன சேர்க்கணும், 2 ப்ளஸ் தான் சேர்க்கணும். அப்போ 2 + 2 - 0 உங்களை 0, ரைட். இப்போ அதுக்கு போகிறோம் ஹைட்ரஜன் கொடுத்து நீர் சேர்க்கணும், 2 H. அப்போ ஒரு O2 என்ன, ஒரு H2O என்ன, H2O ஆல்ரெடி இருக்கு. அப்போ தாக்கம் சமம், தாக்கம் சமம். சரி எடுத்தாங்க எத்தனை பேர், இந்த சரி எடுத்தாங்க ஒரு ஆள், 2 பேர், 3 பேர். H2O2 O2 2 இலத்திரன். இப்போ கார ஊடகத்தில் சமப்படுத்தும், கார ஊடகத்தில் சமப்படுத்தணுமாண்டா இங்கே 2 மைனஸ் இருக்கு. 2 மைனஸ் சமப்படுத்துறதுக்கு இங்கே 2 மைனஸை போடும். அப்போ 2 OH மைனஸ், இங்கே 2 மைனஸ் இங்கே 2 மைனஸ் சமன். இப்போ என்ன செய்யணும், ஹைட்ரஜன் சமப்படுத்தணும். வெங்கல் ஹைட்ரஜன் கூட சேர்வு நியமிக்கா ஒன்றும் இல்லை. உங்கள் ஹைட்ரஜன் 2 ஹைட்ரஜன், அப்போ ஒரு நீர் மூலக்கூறு அப்படியா இல்லை, இன்னும் ஹைட்ரஜன் நீ அதையும் சேர்க்கணும். அப்போ இங்கே 2 ஹைட்ரஜன் இங்கே 2 ஹைட்ரஜன் 4 ஹைட்ரஜன், 4 ஹைட்ரஜன்டா 2 H2O ஓடணும். ஆக்சிஜன் நம்மளோட செக்கிங் போய் ஆக்சிஜன் சரியா இருந்தால் நம்ம செஞ்ச சரின்னு அர்த்தம். பார்ப்போம் 2 ஆக்சிஜன் 2 ஆக்சிஜன் 4 ஆக்சிஜன், இங்கால் 2 இங்கால் 2 4 ஆக்சிஜன். அப்போ நம்ம செஞ்சது சரி. பச்சை தண்ணி வேலை வெளியில் இது அழகா கைக்கு எடுக்கணும். இது கிளியர்ன்னு சொன்னால் கெமிஸ்ட்ரியில் உங்களுக்கு கடும் கான்ஃபிடென்ட் வரும். தாக்கம் சமப்படுத்தல் கிளியர்ன்னு சொன்னால் கெமிஸ்ட்ரியில் கடும் கான்ஃபிடென்ட் வரும். அந்த கான்ஃபிடென்ட்டை போதும் பின்னால் எல்லாத்தையும் படித்து முடிக்கிறது. ரைட், அடுத்த டவுட்ஸ் தாங்க. H2O2 நீரா போகிறது, ரைட். அடிக்கட்டுமா இதை எழுதிட்டீங்களா? அடிக்கிறேன், ரைட். அப்போ H2O2 நீரா போகுது. இப்போ நீரா போகுதுண்டா இங்கே ஆக்சிஜன் -1 இங்கே ஆக்சிஜன் -2. இங்கேயும் என்ன செய்யுது, இங்கேயும் என்ன செய்யுது, ஆக்சிஜன் ஆக்சிஜன் தான் மாறுது, வேற எதில் மாறல. என்னதில் மாறுது, ஆக்சிஜன் தான் மாறுது. அப்போ ஆக்சிஜன் மாறுதுன்னா -1லேருந்து -2க்கு போகிறா ஒரு இலத்திரனே ஏற்றி பார், சரியா? -1லேருந்து -2க்கு போகிறா ஒரு ஆக்சிஜன் ஒரு இலத்திரனே ஏற்றி பார். அப்போ எத்தனை ஆக்சிஜன் இன்னைக்கு 2 ஆக்சிஜன். அப்போ என்ன செஞ்சு பார், 2 இலத்திரனே ஏற்றி பார். சரி சொல்லு, 2 இலத்திரனே ஏற்றி பார். இப்போ 2 இலத்திரனே ஏற்றி பார். இப்போ அடுத்த என்ன சாப்பிடுறோமே, அப்போ இங்கே O2ங்கிறதால இங்கே 2 ஓடுமே, 2, ரைட். இங்கே O2ங்கிறதால 2 ஆக்சிஜன் அணு சாப்பிடுவோமே, ரைட். இப்போ அதுக்கு போகிறோம் அமில ஊடகம். 2 மைனஸ் இருக்கு, இங்கே என்ன இருக்கு, ஒன்றும் இல்லை. அப்போ அந்த 2 மைனஸ் சாப்பிடுறதுக்கு 2 H+ போடும். இப்போ 2 H+, 2 மைனஸ், அப்போ 2 ஈக்குவல் ஆகிடும். இப்போ இங்கே ஓகே. இப்போ பார்ப்போம் ஹைட்ரஜன் சாப்பிடுத்தோம்னே, 2 ஹைட்ரஜன் 2 ஹைட்ரஜன் 4 ஹைட்ரஜன், 4 ஹைட்ரஜன், அவ்வளோதான். ஆக்சிஜன் செக்கிங் பாயிண்ட் 2 ஆக்சிஜன் 2 ஆக்சிஜன், சரி அவ்வளோ. சரி எடுத்தாங்க ஒரு ஆள் மட்டும்தான். அடுத்து H2O2 காரோடத்தில் என்ன H2O ஆகுது. அதே மாதிரி இங்கே 2 இலத்திரன், அதில் மாற்று கருத்து இல்லை. இலத்திரனை கணக்கிடும் வரைக்கும் ஒரு பிரச்சனையும் இல்லை. இலத்திரன் கணக்கிட்டது பிறகு ஏற்றது சமப்படுத்தக்கூடலாம் அமிலோடமா காரோடமா யோசிக்கும். அதுக்கு முதல் அமிலோடமா காரோட டசன் மேட்டர்.
இப்போ 2 மைனஸ் நான் கொடுத்துறதுக்கு உங்களை சைட் 2 மைனஸ் சேர்க்கணும். அப்போ 2 மைனஸ் 7 ஆகும். 2 மைனஸ் 7 ஆகும் இல்லையா? 7 ஆகும். இப்போ 2 மைனஸ் 7 ஆயிடுச்சு. இப்போ ஹைட்ரஜனை பார்க்கணும். என்ன ஹைட்ரஜன் பார்க்குங்க? 2 ஹைட்ரஜன், இங்கால 4 ஹைட்ரஜன், இங்கால 2 6 ஹைட்ரஜன். சொல்ல சரியா? இங்கால 2 ஹைட்ரஜன், இங்கால 2 4 ஹைட்ரஜன், இங்கால 4ல் 2 வந்துட்டு. அப்போ இன்னும் 2 வரணும். இன்னும் 2 வரணும்டா 2 1 1:2. அப்போ 2 2 4 இங்கால சாரி 2 என்ன 4 2 6 இங்கால 2 2 4 2 6. இப்போ ஆக்சிஜன் செக்கிங் பாயிண்ட் செஞ்சு பார்ப்போம். 2 ஆக்சிஜன் 4 ஆக்சிஜன். இங்கே பார்ப்போம் 2 ஆக்சிஜன் 4 ஆக்சிஜன். செஞ்சு செஞ்சா சரி. ஆனால் சரி அவன் தாக்கத்தை அப்புறம் ஃபைனலைஸ் பண்ணோம்னா என்ன ஃபைனலைஸ் வரும்? தாக்கத்தை ஃபைனலைஸ் பண்ணோம்னா இதான் லாஸ்ட் ஸ்டெப் நினைக்கிறீங்களா? 2 ஆக்சிஜன் 2 நீர் மூலக்கூறு 2 நீர் அப்படியே வருது தானே? அப்போ 2 கட் பண்ணிட்டோம்டா 2 இலத்திரன் H2O2 2 OH மைனஸ் மாறும். 2 இலத்திரன் கட் பண்ணலாம். சாம்பாட்டில் XX 2 பக்கம் வந்து கட் பண்ணுவீங்க, அது மாதிரி கட் பண்ணலாம். ஆன்சர் வெளியிடுங்க. சரி எடுத்தாக்க இது எளினாக்கள், ஃபைனல் ஆன்சர் ஒருத்தரும் இல்லை. வெளியிடுங்க. தார வேலையில செய்யணும். ஏலவல் ஒன்றும் விளையாட்டு இல்லை, சரியான பிள்ளையே. தார வேலையில செய்யணும். ஏலவல் டைம்ல சும்மா தேவையில்லா வேலையில் செஞ்சுட்டீங்காம படிக்கிற வேலையை மட்டும் பார்க்கணும். ரீசன்ஸ் எல்லாம் பழகாதீங்க பிள்ளைகள். ரீசன்ஸ் எல்லாம் பழகினீங்கன்னா வாழ்க்கை ஃபுல்லாக ரீசன் தான் செல்ல வேண்டியாது. இது என்ன தாக்கம்? ஆக்சிஜேட்டெல்லாம் தாழ்த்தலாம். தாழ்த்தல் இலத்திரனை ஏற்கிறார். இலத்திரனை ஏற்கிறார். இப்ப இலத்திரனை ஏற்கால் இது தாழ்தல் தாக்கம். இது தாழ்தல் தாக்கம்டா H2O2 இப்படி ஒரு தாக்கம் ஒன்று சேர்வையில் அடையும் என்று சொன்னா, ஒரு முழு தாக்கத்தில் இப்படி ஒரு தாக்கம் ஒன்று அடையும் என்றா H2O2 ஆக்சியேற்றியா தாழ்த்தியா? ஆக்சியேற்றியா தாழ்த்தியா? தாழ்தல் தாக்கத்துக்கு உட்படுதுண்டா அவர் ஆக்சியேற்றி. என்ன ஆக்சியேட்டல் தாக்கத்துக்கு உட்படுறாருண்டா அவரு தாழ்த்தி. ரைட். இப்ப நம்ம ஆக்சியேற்றி ஆகிக்கணுமா தாழ்த்தி ஆகிக்கணுமா? நம்ம வந்துட்டு ஆக்சியேற்றி ஆகிக்கணும். இப்ப ஈங்கிறது நான் எடுகேஷன் மாதிரி சொல்றேன். ரைட். ஓகே. எடுகேஷன் ஈங்கிறது என்ன? நம்ம போற என்னது? எடுகேஷன்யா இலத்திரன். சரி நம்ம சரி ஈங்கிற எடுகேஷன் மாதிரி யோசிப்பேன். இப்ப நம்ம ஆக்சியேற்றி ஆகிக்கணுமா தாழ்த்தி ஆகிக்கணுமா? தாழ்த்தி ஆகிக்கணும். ஆக்சியேற்றி ஆகிக்கணும். ஆக்சியேற்றி ஆகிக்கணுமா தாழ்த்தி ஆகிக்கணுமா? ஆக்சியேற்றி ஆகிக்கணும். ஆக்சியேற்றி அடிக்கணும்னா நம்ம தாழ்த்தல் அடையணும் சொல்றீங்க அப்படியா? நம்ம எடுகேஷன் இலக்கணம்டா சொல்றீங்க. தாழ்த்தி ஆகிக்கணுமா? தாழ்த்தி ஆகிக்கணும் ஆக்சியேட்டில் அடையணும். அப்ப இன்னொரு ஆள்கிட்ட இருந்து நம்ம படிச்சுட்டீங்க அப்படியா? எப்படி என்ன அடிக்கணும்? அயன் தாக்கத்துக்கு என்ன நம்ம ஆக்சியேற்றி அமைக்கணும், தாழ்த்தி அமைக்கணும். நம்மளை விட டலண்ட நாக்கள் நம்ம ஆக்சியேற்றி வைக்கணுமா தாழ்த்தி வைக்கணுமா? நம்மளை விட பில்லியன் நாக்கள் நம்ம ஆக்சியேற்றி வைக்கணுமா தாழ்த்தி வைக்கணுமா? நம்மளை விட டலண்ட நாக்கள் நம்ம சேர்ந்து வைக்கிற டைம்ல ஆக்சியேற்றி வைக்கணுமா தாழ்த்தி வைக்கணுமா? சிம்பிளா கேட்கணும் சொல்லுங்களேன். ஆக்சியேற்றி வைக்கணுமா? ஆக்சியேற்றி வைக்கணும். ஆக்சியேற்றி வைக்கணும். வேன் அவர்கிட்ட வந்து நம்ம வாங்கி எடுக்கணும். ரைட்டா? அவர்கிட்ட வந்து வாங்கி எடுக்கணும். இதான் கெட்டிக்கார பிள்ளைக்கால.
நம்மளோட டலன் குறைஞ்ச ஆளோட ஈக்க போகட்டால தாழ் தேய்க்கணும் ஆக்சைடு தேய்க்கணுமா? நம்மளோட டலன் குறைஞ்ச ஆள் வைக்கிட்ட தாழ் தேய்க்கணும். நம்ம சொல்லி கொடுக்கணும், நம்ம சொல்லி கொடுத்து அவரை வசத்திடணும். இந்த பண்பு நம்மள்ட்ட லைஃப்ல வரணும். லைஃப்ல படிக்கிறால மட்டும் இல்லை, லைஃப்ல எந்த பொசிஷன்ல இருந்தாலும் இந்த பண்பு வரணும். தலநானோத்தண்ட போயிட்டு அறப்படைச்சு ஆராய்ச்சிட்டு இருக்கிறான் தானே. தலநானோத்தண்ட போயிட்டு ஒன்னோட நாட்டாளந்து காட்டுறதுக்கு அப்படி இப்படி கதையெல்லாம் கழிச்சு இருக்கிறான். தலநானோத்தண்ட போய் நம்ம பணியை போய் தனிக்கு தெரியா சொல்லித்தாங்கன்னு கேட்க. நம்மளோட பணிஞ்ச ஒருத்தன் நிற்கிறான். கடவுள் இறைவன் எல்லாரையும் ஈக்குவலா படைக்கல. ஈக்குவலா படைச்சிக்கான்னு நினைக்கிறீங்களா நீங்க? இல்ல, ஈக்குவலா படைக்கல. ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு விஷயத்துல ஒன்று பிளஸ் கொடுத்திப்பா, ஒன்று மைனஸ் கொடுத்திப்பா. நம்மளோட தலன் குறைஞ்சொத்தண்ட போயிட்டு நாங்க எத்துன்னு காட்டி நிக்கிறல்ல, சரி அல்லாட்டி எனக்கு தெரியான்னு மாறல. உங்களுக்கு தெரிஞ்சதை அழகான முறையில் சொல்லி கொடுக்கணும். விளங்குதா? லைஃப்ல ஆக்சிஜன் தேவைக்கணும், தாழ் தேவைக்கணும். ரைட் தானே? அப்ப இது வரைக்கும் பாத்தீங்க. வேற என்ன டவுட் இருந்தா? வேற என்ன டவுட் இருந்தா? ஏன் என்ன பிரச்சனை? இல்லை ஒன்றுதான் மாற்றி அடிச்சு என்ன ரைட். ஓகே சரி பார்ப்போம். சரி இப்போ ரைட் இப்போ வந்துட்டு போன கிளாஸ்ல நம்ம பார்த்துருந்தோம் இல்லையா? ரைட் ஓகே. இதோட டவுட்ல முடியுது, வேற டவுட் ஒன்றும் இல்லையா தானே? ரைட் போன கிளாஸ்ல நம்ம ஹெட்டிங் போட்டுருந்தோம். எப்படி வந்துட்டு முழு அயன் தாக்கம் எழுதுறேன்னு சொல்லி ஹெட்டிங் போட்டுருந்தோம். என்ன எப்படி முழு அயன் தாக்கம் எழுதுறேன்னு சொல்லி ஹெட்டிங் போட்டுருந்தோமா? ஒரு கேள்வி ஒன்று செஞ்சு காட்டியிருந்தோமா? ரைட். அப்போ அதுக்கு இன்னொரு உதாரணம் ஒன்று எழுதும். ரைட் தானே? எஸ்ட்டு அப்போ ஒரு தாக்கம் H2S H1O3 தாக்கம் அடைஞ்சு H2SO4 வருது. H2SO4வும் அங்கால எண்டு கேஸும் வருது. அப்போ ரெண்டாவது உதாரணம். அப்போ நம்ம போன முறை போட்ட தலைப்புக்கு இல்லை, அதாவது முழு அயன் தாக்கங்களை பெறுதலோ அப்படின்னு தலைப்போட்டி பார்த்து சொல்லுங்க. முழு அயன் தாக்கங்களை சமப்படுத்தலாம். முழு அயன் தாக்கங்களை அரை அயன் தாக்கத்தில் இருந்து முழு அயன் தாக்கத்தை பெற. ரைட். அப்ப இதுல நம்ம ஹெட்டிங் போட்டிப்போம் இல்லையா? அப்ப இதுல சல்ஃபர் -2 H +5 இப்ப கண்டோடனே எழுதுற மாதிரி இருக்கணும். H1O3 கண்டோடனே எழுதுற மாதிரி இருக்கணும் இல்லையா? அது அந்த ஃப்ளூவன்ட் வரணும். அந்த ஃப்ளூவன்ட் வரலாட்டி படிக்கிறதுல பிரயோசனம் இல்லை. இதே கேள்வி நான் அப்பயும் செஞ்சோமா? இதே கேள்வி நான் அப்பயும் செஞ்சுக்கோமா? எப்படிமா? ஓகே ஓகே. நான் தந்திங்க என்னண்ணே கேள்வி மாதிரி தந்திங்க பார்த்துட்டு போவோம். அப்போ இதில் வந்துட்டு H2SO4 +6 எண்டு பூஜ்ஜியமா? பூஜ்ஜியமா? ரைட்டா? ரைட். அப்போ இதில் H2S வந்துட்டு தனியாக போகிற மாதிரி எழுதிப்பீங்க, H2SO4 மாதிரி எழுதிப்பீங்கண்ணே. அப்போ H2SO4 கிட்டத்தட்ட 8 எழுந்தீங்க. அப்போ 8 சொன்னால் நீங்கள் அமில உடம்புன்னு போட்டீங்கன்னா உங்களால் 8H+ வந்துட்டு சேர்த்துப்பீங்க. இப்போ 8H+, 8H+, அப்போ உங்களால் 4H2O போட்டுப்பீங்க. ரைட். 4H2O போட்டுப்பீங்க. இதோட தாக்கம் சமனாக்கி 4 ஆக்சிஜன் தாக்கம் சமனாக்கி இதைத்தான் நம்ம ஆக்சியேட்டட் அரை அயன் தாக்கம் எழுதிப்போம். ஆக்சியேட்டட் அரை அயன் தாக்கம். தாழ்த்தல் அரை அயன் தாக்கம் எழுதிப்பீங்க. H1O3 நல்லா கவனிக்கிறா. H1O3 எண்டு கேஸாக போகிற மாதிரி எழுதிப்பீங்க. முதலாவது அணுவை சமப்படுத்தணும், 2 அணு. அப்போ இதில் +5 பூஜ்ஜியத்துக்கு போகுது. +5 பூஜ்ஜியம் 5 இலத்திரன் ஏற்றிப்பார். ஒரு நைட்ரஜன் 5 இலத்திரம், 2 நைட்ரஜனும் 10 இலத்திரங்களை ஏற்றிப்பார். அமில ஊடகங்கிறதால H+ ஏற்றிப்போம். இங்கே ஒரு ஒன்றும் இல்லாதால இங்கே 10H+. இப்போ 10H+, 10 2 12 12 6 நீர் மூலக்கூறுன்னு எழுதிப்போம். ரைட். 6 நீர் மூலக்கூறு. இப்போ 6 ஆக்சிஜன் ஈர் 3 6 ஆக்சிஜன். அப்போ தாக்கம் சமனாயிக்குன்னு சொல்லி முடிவுக்கு வந்திப்போம். இது என்ன? அமில ஊடகம். என்ன அமில ஊடகத்தில் தாக்கம் செய்ய மாட்டேங்க. H1O3 அமிலம். இப்போ ஒரு படிப்பீங்க. H1O3 அமிலம். உருவாகிற விளைவு H2SO4 அமிலம். H2SO4 இருமூல வண்ண அமிலம். H1O3 ஒரு மூல வண்ண அமிலம். அதெல்லாம் பிறகு படிப்பீங்க. ரைட் தானே? பிறகு படிப்பீங்க. H2SO4 இது இருமூல வண்ண அமிலம்ங்கிறது 2 H+ அது முழுமையாக விடுவிக்காது. ஒரு H+ ஒரு முழுமையாக விடுவிக்கும், மற்ற H+ பகுதியாக தான் விடுவிக்கும். அந்த மற்ற H+ விடுவிக்கிறது வந்துட்டு அது அயன் சமநிலைக்குள்ள வரும். ஒவ்வொரு செக்ஷனோட கனெக்ட் ஆகிக்கும். சரிங்களா? அமிலம் காரம் எல்லாம் காய்க்கிற என்னத்தோட சம்மந்தம் ஆகிக்கும், இன்னோர்கானிக்கோட சம்மந்தப்பட்டிருக்கும்.
H பிளஸை விடுவிக்கிறது OH மைனஸை விடுவிக்கிறதா என்னது சம்மந்தப்பட்டிருக்கும் அயனிக் ஈக்குலிபிரியம் படிப்பீங்க அயன் சமநிலைன்னு படிப்பீங்க அந்த டைம்ல இந்த விஷயம்லாம் சம்மந்தப்படக்கூடிய மாதிரி வரும் ரைட் அதுக்கப்புறம் என்ன செஞ்சு முடியாது இங்க 8 இலத்திரன் இங்க 10 இலத்திரன் ரெண்டுக்கும் ஃபார்மசி பார்த்துப்போம் என்ன ஃபார்மசி 40 40ண்டா இது எத்தனை நாள் பெருக்கணும் இந்த தாக்கத்தை 5ஆல பெருக்கிப்பீங்க இந்த தாக்கத்தை 4ஆல பெருக்கிப்பீங்க கூட்டி விட்டீங்கடா உங்களோட இலத்திரன் கட்டாவும் என்ன வரும் இது வரும் சரி இப்போ ஹெடிங் போடுங்க நேரடியாக இரசாயன தாக்கங்களை சமப்படுத்தல் இப்போ சிங்கிள் ஸ்டெப்லேயே சமப்படுத்த போகிறோம் ஆக்சிடேட்டலும் இல்லை தாழ்த்தலும் இல்லை சிங்கிள் ஸ்டெப்லேயே நம்ம என்ன செய்ய போகிறோம் சமப்படுத்த போகிறோம் இதே ஃபெஸ்டிவ் சொல்லி தந்திக்கலாமான்னு கேட்டா எல்லாம் குழம்பி போய்க்கும் இப்போ இதில் நீங்கள் கன்ஃபியூஷன் ஆனால் தான் மற்ற பிடிக்கலாம் நம்மள தான் ஸ்டெப்ஸ் போகிற டைமில் கீழுக்கு இருந்தால் போட்டுட்டு போகலாம் எடுத்த உடனே மேலுக்கு போட்டால் என்ன வெளியே செய்யும் வீடு கட்ட போகக்கூடாது கீழுக்கு இருந்தாலும் வெளியே கட்டி போகணும் மேலுக்கு இருந்து கட்ட தொடங்கி நடக்கும் ஒன்றும் நிற்காதானே ரைட் சரி இப்போ பார்ப்போம் ரைட் கிளியர் தானே இப்போ நேரடியாக தாக்கங்களை சமப்படுத்து ரைட் இப்போ என்ன செய்வோம் மனுஷனா அதே வேலை தான் இங்கே செஞ்சு அதே வேலை தான் செய்ய போகிறோம் ஆனால் சிங்கிள் ஸ்டெப்பில் செய்ய போகிறோம் ரைட் எப்படின்னு பார்ப்போம் ரைட் இப்போ பார்ப்போம் இப்போ நம்ம பார்த்துக்கொள்வோம் ரைட் இப்போ பார்த்துக்கொள்வோம் இப்போ இதை போட்டுட்டோம் என்ன இப்போ என்ன செய்யணுமெண்டா இப்போ இலத்திரன் கணக்கு பார்க்க போகிறோம் ரைட் இதை எழுதிட்டோம் இலத்திரன் கணக்கு பார்க்க போகிறோம் -2 இருந்து 6 போகிறார் அப்போ 8 இலத்திரன் அப்போ 8 இலத்திரன்டா 8 அவருக்கு கீழே போடுற 8 சரி எத்தனை சல்ஃபரிக்கா ஒரு சல்ஃபரைக்கா அப்போ 8 ரைட் இப்போ பார்ப்போம் H1O3 போடக்கூடாத 5 இருந்து 0க்கு போகிறான் அப்போ எத்தனை இலத்திரன் 5 இலத்திரன் எத்தனை N2 இதோட எங்கே சரி சம்மந்தப்பட்டிருந்தாலும் அதுக்கு ஏற்ற மாதிரி ஈக்குவல் பண்ணிடணும் இப்போ இங்கே பாரு இங்கேயும் எஸ்தான் அப்போ நோ வரிஸ் இங்கே N ஆனால் இங்கே N2 அப்போ அதை என்ன செய்யணும் அதை முதலாக சமப்படுத்திடணும் சும்மா பென்சிலால் போகிறோம் ரைட் தானே N2 இப்போ 2 நைட்ரஜன் எத்தனை இலத்திரன் 10 இலத்திரன் 10 ரேஷியோ வந்துட்டு 4க்கு 5 இப்போ இந்த 5 இங்கே பெருக்கிற இந்த 4 இங்கே பெருக்குற அப்போ எங்கே பெருக்கி விட்டோம்டா 5 இங்கே 4 பெருக்கி விட்டோம்டா 4 தர ஏற்கனவே 2 இருக்கு 8 ரைட் இப்போ 5 சல்ஃபரண்டா இங்கே 5 இங்கே 8 இங்கே 4 இப்போ ஹைட்ரஜனை பார்ப்போம் இங்கால 10 இங்கால 18 இங்கால 10 18 இங்கால 18 இங்கால 10 இருக்கு அப்போ இங்கால எக்ஸ்ட்ரா எவ்வளோ சேர்க்கணும் 8ண்டா 4 நீர்மூலக்கூறு ஆக்சிஜன் வல்லமையை மாதிரி செக்கிங் போய் ஆக்சிஜன் சரியா இருந்தால் நம்ம செஞ்ச சரின்னு அர்த்தம் கவுண்ட் பண்ணோமா 4 ஆக்சிஜன் 4 20 ஆக்சிஜன் அப்போ 24 ஆக்சிஜன் 8 3 24 செஞ்சு சரி சிங்கிள் ஸ்டெப்ல தாக்கத்தை ஞாபகப்படுத்திடும் திரும்பி ரிவைஸ் பண்ணட்டா எப்படி ரிவைஸ் பண்ற தாக்கத்தை மொத்தமா பார்க்குற ஆக்சிஜன் மாறக்கூடிய மூலகத்தை நான் காண்ற அந்த ஆக்சிஜன் மாறக்கூடிய ஆள் தாக்கத்துல சமனாய்க்கணும் இங்க N2 உண்டு வந்தா அங்கே 2 உண்டு மாத்திரணும் நீங்க உதாரணத்துக்கு S8 வந்தா அங்க 8 இந்த மாதிரி மாத்திரணும் ஆக்சிஜன் மாறக்கூடிய ஆளை முதல்ல சமப்படுத்திடணும் ரெண்டாவது அப்ப எத்தனை ஆக்சிஜன் மாறக்கூடிய ஆளுங்கிறத கருத்தில் கொண்டு தேவையான இலத்திரங்கள் எண்ணிக்கையை அந்த சேர்வைக்கு இல போடணும் பிறகு தேவையான இலத்திரங்கள் எண்ணிக்கைக்கு இடையிலான மிக குறைந்த ரேஷியோ எடுக்கணும் 8க்கு 10 எடுக்கிறல்ல
4க்கு 5ன்னு எடுக்கணும். அந்த ரேஷியோவை குறுக்களவு இருக்கணும். அதுக்கப்புறம் ஆக்சிஜன் மாறக்கூடிய ஆளை சமப்படுத்தணும். அதுக்கப்புறம் ஹைட்ரஜன் எண்ணிக்கையை கால்குலேட் பண்ணணும். ஹைட்ரஜன் எண்ணிக்கை சமப்படுத்தும் இடத்து H2O சேர்க்கணும். தட்ஸ் இட். கழிப்போமா? இப்போ முதலாவது ஸ்டெப் நம்பர் 1. முதலாவது தாக்க தெளிவோம். சமப்படுத்தாம தாக்க தெளிங்க. ரைட் தானே? சமப்படுத்தாம தாக்க தெளிங்க. கொஞ்சம் நிப்பாட்டுங்க. இப்போ இது ரெண்டும் நீங்க செஞ்சு எடுத்தீங்க தானே? அது இது ஆன்சர் வந்துச்சா? ஏற்கனவே செஞ்சது இது அதே ஆன்சர் வரணும் வராம கூறி பார்த்து. ரைட், ஓகே. இப்போ முதல்ல தாக்க தெளிங்க. தாக்க தெளிவு போட்டு முதலாவது ஸ்டெப் எழுவோம். முதலாவது ஸ்டெப் வந்துட்டு முதல்ல தாக்க தெளிங்க. H2S H1O3 தாக்கம் அடைஞ்சி H2SFOவும் N2வும் அங்கே H2Oவும் உருவாகும். H2O நீங்கள் போட்டாலும் உண்டு போடலாட்டியும் உண்டு. அது நோ ப்ராப்ளம். போட்டாலும் உண்டு போடலாட்டியும் உண்டு. இப்போ முதலாவது முறை, முதலாவது வேலை, தாக்கத்தில் ஆக்சிஜனேற்ற எண் மாறக்கூடிய மூலகத்தை இனம் காணல் வேண்டும். ஆக்சிஜனேற்ற எண் மாறக்கூடிய மூலகத்தை இனம் காணல் வேண்டும். அம்மூலகத்தை தாக்கி கமா விளைவில் முதலில் பிரக்கெட்டுகளுங்க தற்காலிகமாக தாக்கி கமா விளைவுகளில் பிரக்கெட்டுகளுங்க தற்காலிகமாக சமன் செய்தல் வேண்டும். இன்னொருக்கா சொல்றேன். முதலாவது ஸ்டெப் வந்து ஆக்சிஜன் மாறக்கூடிய மூலகத்தை இனங்காணல் வேண்டும். அம்மூலகத்தை தாக்கி கமா விளைவுகளின் பக்கம் தற்காலிகமாக சமன் செய்தல் வேண்டும். அதுதான் பெஸ்ட்டுங்க. 2 போட்டோம் என்ன? 2 போட்டோம். அதான் காரணம். இப்போ முதலாவது ஸ்டெப் எழுதி ஆகும். முதலாவது ஸ்டெப் என்ன எழுதிடணுமே? இதெல்லாம் போடலை, இதுவும் போடலை, முதலாவது ஸ்டெப் நம்ம போட்டோம்னா இங்கே 2 போட்டது. முதலாவது வக்கீலுக்கு இந்த 2 போட்டல் நம்ம மிச்சம் ஒன்று மொழி வாங்கி. ரைட் தானே? அப்போ ஸ்டெப்பாக செஞ்சுட்டு வர மாதிரி எழுதுவோம். அதே தாக்கத்தில் போடுங்க. இப்போ இந்த 2 ஏன் போட்டோம்? காரணத்தை காட்டுங்க. ஆகும் என்னங்க N2 இந்த N2 வந்ததால இது அம்புக்குரிய எடுத்து வந்து காட்டுங்க. 2 போட்டோம். அது சரியா அடிப்படைகளை சரியா பிடிச்சி கொள்ளுங்க முடியல. அடிப்படைகளை சரியா கெச் பண்ணீங்கன்னா மழை இல்லை, சுனாமி இல்லை, சூறாவளி வந்தாலும் பில்டிங் ஆட மாட்டான். இல்லாட்டி பக்கத்துல ஊதி விட்டாலும் விழுந்துடும். ரைட். 2வது ஸ்டெப். முதல் ஸ்டெப் வெளியே முடிஞ்சான எல்லாரும். 2வது ஸ்டெப் ஆக்சிஜனேற்ற எண் மாற்றத்திற்கு தேவையான இலத்திரங்களின் எண்ணிக்கையை கணக்கிட்டு அதன் கீழ் இடல் வேண்டும். பிரேக்கெட்டுக்கு ஒரு பாயிண்ட் இல்லைங்க. கட்டாயம் இணைந்து பார்க்கணும் இல்லையா? எல்லாத்தையும் எண்ணிக்கை கணக்கு இருக்கிறாலே அணுக்கள் எண்ணிக்கையை கருத்தில் கொள்ளணும். 1, 2, 3 அதுக்கு பிரேக்கெட் இல்லைங்க. அணுக்களின் எண்ணிக்கையை கருத்தில் கொள்ள வேண்டும். அப்போ அடுத்தது எழுதுங்க. இந்த 10
இங்கால இந்த 8 10 வரைக்கும் எழுதுங்க. அம்புக்குறியெல்லாம் போட தேவையில்ல. 8 10 வரைக்கும் எழுதுங்க. -5. இதில் நம்ம என்ன செய்வோம், இதை பிரேக்கெட் இதை நம்ம ரவுண்ட் பண்ணுவோம். இதை ரவுண்ட் பண்ணுவோம். ஆக்சிடேட் என்ன ரவுண்ட் பண்ணுவோம், அப்புறம் ரெண்டும் குழப்பாத உங்களுக்கு ஆக்சிடேட் ரவுண்ட் பண்ணுவோம். இப்போ கேளுக்கு இப்போ இது எவருக்கு தேவையான எழுத்துறேன் 8, எவருக்கு தேவையான எழுத்துறேன் அப்போ 8 10 போடட்டா. எவருக்கு 8 எழுத்துறேன், எவருக்கு 10 எழுத்துறேன். அப்போ அதான் அடுத்த ஸ்டெப். கீழே கேளுங்க அடுத்த ஸ்டெப்ல தாக்க தெளிங்க. சரியா? ரைட். சரி, இது -ல இருந்து 6க்கு போகிறதுக்கு 8 எழுத்துறேன். இது 5ல இருந்து 0க்கு போகிறதுக்கு ஒரு நைட்ரஜனுக்கு 5 எழுத்துறேன், 2 நைட்ரஜனுக்கு 10 எழுது. அப்போ அடுத்த ஸ்டெப் எத்தனை ஸ்டெப், 3ஆவதா ஸ்டெப் நம்பர் 3. ஸ்டெப் நம்பர் 3. ஸ்டெப் நம்பர் 3. இலத்திரங்களின் எண்ணிக்கைக்கு இடையிலான மிக குறைந்த முழு எண் விகிதத்தை கணித்தல் வேண்டும். மிக குறைந்த முழு எண் விகிதத்தை கணித்தல் வேண்டும். ஃபைனல் இயர்ல இருப்பாங்க, இல்லாட்டி ரிப்பீட் படிப்பாங்க. தாக்கல் சேமப்படுத்துச்சுன்னா கண்டறிதல் முறையெல்லாம் சேமப்படுத்துவா. சும்மா குறுக்கால போட்டா சரியா வருமா, லக்கில வந்துருமேன்னு ஒரு நம்பிக்கை அப்பெல்லாம் இருந்துறாங்க. சரியானே? அப்ப எளிய முழுவன் வீதம் என்ன, 4க்கு 10 4க்கு 8க்கு 10 5க்கு 4க்கு 5 எழுதுங்க. அடுத்த ஸ்டெப்ல அதே எழுதிட்டு வா. 3ஆவது ஸ்டெப் திரும்பி சொல்லியா கொண்டாங்க வாசிப்போம். அது அன்ற மனசுல வாரதான் பாயிண்ட்ஸ். இனி திரும்பி ரிட்டர்ன் கேட்டால் பார்த்து அஞ்சலன். ஏன்னா ஒரே டைம்ல வார்த்தை வராது. இலத்திரங்களின் எண்ணிக்கைக்கு இடையிலான மிக குறைந்த முழு எண் விகிதத்தை கண்டறிதல் வேண்டும். அப்ப இலத்திரண்ட ரேஷியோ. அப்ப ரேஷியோ கண்டுபிடிங்க. 4க்கு 5 சுருக்கி எடுக்கமே. இப்போ நீங்க எப்போ சரி யோசிச்சிங்களா, ஓலவில் என்னத்துடா போகாம சரிக்கு, ஓலவில் என்னத்துடா விகிதம் அப்படிங்கிறது யோசிச்சிங்களா? இப்போ சரி அதெல்லாம் இதுகளுக்கு தான் இருக்கு. ரைட். அடுத்து எத்தனை ஸ்டெப், 4ஆவது ஸ்டெப். அவ்விகிதத்தை குறுக்கு பெருக்கம் செய்யல் வேண்டும். குறுக்கு பெருக்கம் செய்யல் வேண்டும். வகையில் கேளுங்க. இந்த 5 எங்க பெருக்கணும், இந்த 4 எங்க பெருக்கணும். பெருகி திரும்பி அடுத்த ஸ்டெப்ல எழுதி காட்டுங்க. 5 டைம் S2S, அங்கால 4 தர 2 டைம்ஸ். இந்த 2 ஏற்கனவே இருந்த 2 HNO3 அங்கால போட்டியும் போட்டா காணும். S2S of N2. अब அடுத்த ஸ்டெப் எத்தனை ஸ்டெப், இங்க எத்தனை எஸ் இருக்கு விளைவில், S2S எத்தனை எஸ் இருக்கு, ஒரு எஸ் தான் இருக்கு. S2S எத்தனை எஸ் இருக்கு, ஒரு எஸ் தான் இருக்கு. அப்போ நோ ப்ராப்ளம். H1 எத்தனை எண் இருக்கு,
ஒன்று N2ல எத்தனை N இருக்கு 2 அப்ப என்ன சமப்படுத்தும் H1O3 +5 எப்படி ஆக்சைடு +5 இல்லையா வேற நேமா எப்படி இல்ல அது 2 வாரத்துக்கு முன்னுக்கு தானே H1O3 என்று வாங்குற டைம் H1O3 வேற 2ங்கிறது முன்னுக்கு வரப்போகுது 2ங்கிற எல்லாத்துக்குமே தானே இப்போ 10 மாங்காய் என்றாலும் ஒரு மாங்காய் என்றாலும் ஒன்று தானே மாங்காங்கிறது ஒன்று தானே H1O3 என்ன NO3 மைனஸ் மாதிரி HNO3 மைனஸ் மாதிரி ஏன்னா HNO3 மைனஸ்னா 6 6ல் 1 விட்டோம்னா 5 5 ரைட் இப்போ எத்தனை ஸ்டெப் போகுது 4 ஸ்டெப் அது அப்போ 5 ஸ்டெப் 5 ஸ்டெப் அப்போ 5 ஸ்டெப் என்ன எழுதுங்க 5 ஸ்டெப் ஆக்சியேற்றேன் மாறக்கூடிய மூலகத்தை மீண்டும் ஆக்சியேற்றேன் மாறக்கூடிய மூலகத்தை மீண்டும் தாக்கி விளைவுகளில் சமப்படுத்த வேண்டும் மோலாவது என்னத்தை சமப்படுத்துற ஆக்சியேற்றேன் மாறத்தை தான் சமப்படுத்துது சில பேர் என்ன செய்யறேன்னா அப்ப அவங்க 5 ஹைட்ரஜன் அப்ப எங்க 8 ஹைட்ரஜன் அப்ப எங்க 2 ஹைட்ரஜன் போனா மிச்சம் எத்தனை ஹைட்ரஜன் கூட நீர்ல போற அப்படி இல்லை மோலா என்னத்தை சமப்படுத்தணும் ஆக்சியேற்றேன் மாறால தான் சமப்படுத்தணும் அப்ப அதுக்கு பிறகு வகையில் கேளுங்க அப்ப இங்க 5 சல்ஃபர் இருக்கிறதால இங்க 5 HNO3 சாரி H2SO4 இங்கால 8 நைட்ரஜன் இருக்கிறதால 4 N2 கேளுங்க அப்ப இது எப்படி வந்து இந்த 5 சல்ஃபர் இருக்கிறதால தான் இது வந்துட்டு 5 SO4 இங்கால 8 நைட்ரஜன் இருக்கிறதால தான் இது 4 டைம் N2 எப்படி ஆக்சிஜன் மாறக்கூடிய மூலகத்தை ஃபுல்லா எழுதி முடிச்சாங்களா இருக்கீங்களா ஒருத்தரும் இல்லையா அப்ப நான் சொல்றேன் நோட் சரியானே ஆக்சிஜன் மாறக்கூடிய மூலகத்தை தாக்கி விளைவுகளில் மீண்டும் சமப்படுத்த வேண்டும் ஏன் நான் மீண்டும் ஒரு வார்த்தையை பயன்படுத்துறேன் என் ஃபர்ஸ்ட்டுக்கு ஒரு சமப்படுத்த வேண்டும் சொன்னேன் அதுக்கான மீண்டும் ஒரு வார்த்தையை பயன்படுத்துறேன் அடுத்த ஸ்டெப் எத்தனை ஸ்டெப் தெரியுங்களா கேளுங்க திரும்பி சாப்பாடு HNO3 லிக்யூடா சொலிட்டா கேஸா என்ன HNO3 லிக்யூடா எக்வஸ் கரைசலா சொலிட்டா H2S கரைசலா இப்ப விளங்குதா உங்களுக்கு இன்கம்ப்ளீட் விளங்குதா அப்ப இதெல்லாம் பின்னால கம்ப்ளீட் பண்ணுவீங்க விளங்குதானே நான் கேட்கறதுக்கு முதல் இதை நீங்க யோசிச்சீங்களா சயின்ஸ் பிள்ளை எல்லாரும் யோசிக்கணும் அதான் தேவை மற்ற பிள்ளைகளுக்கும் நம்மளுக்கு என்ன வித்தியாசம் இப்படி காட்டினோடனே மற்ற ஆக்கள் இது என்னன்னு கேட்ட என்னன்னு சொல்லுவாங்க காட்டின மார்க்கர்னு சொல்லுவாங்க சயின்ஸ் பிள்ளைகள்கிட்ட கேட்டா ப்ளூ மார்க்கர் வேற என்ன பிராண்ட் விலை எவ்வளவு காலத்துக்கு இங்க் பாவிக்கும் எல்லாம் சொல்லலாம் அது வேணா சயின்ஸ் விளங்குதா அந்த நுணுக்கம் பிடிபடணும் அந்த நுணுக்கம் பிடிபடலாட்டி ஒன்றும் செய்யலாம் ரைட் அப்ப அடுத்த ஸ்டெப் போ எழுதி எடுத்துட்டீங்கண்ணே நுணுக்கமா படிங்க பிள்ளைகள் நுணுக்கமா படிங்க எக்ஸ்ட்ரா என்ன விஷயங்கள் நீங்க காய்ச்சா அதை எழுதணும் H2SO4 என்னன்னு சொன்னேன் அமிலம் சொன்னா காரணம் சொன்னோம்னா அமிலம் மட்டுமா சொன்னேன் மென்னமிலமா
வண்ணவிலவா என்ன சென்னா வாழாது செல்லல வீடியோ பார்க்குற சாட்சியே சென்னையா செல்லலையாந்து. சரி இப்போ வரும். இப்போ ஸ்டெப் முடிஞ்சானே அடுத்த ஸ்டெப் எத்தனாவது? ஆறாவது ஸ்டெப் வந்துட்டு ஹைட்ரஜன்களின் எண்ணிக்கையை சமப்படுத்தும் இடத்து ஹைட்ரஜன் எண்ணிக்கையை சமப்படுத்தும் இடத்து தேவையான பக்கம். அது தாக்கி அடிக்கலாம், விலை வரிக்கலாம், நோ ப்ராப்ளம். தேவையான பக்கம் ஹைட்ரஜன் எண்ணிக்கை சமப்படுத்தும் இடத்து தேவையான பக்கம் H2O ஐ சேர்த்தல் வேண்டும். H2O சேர்த்தல் வேண்டும். அப்போ எங்களை கால்குலேட் பண்ணுவோம் ஹைட்ரஜன் எண்ணிக்கைன்னு சொல்லி. அப்போ இதை நான் அடிச்சு போட்டு சிங்கிள் 8 ஓடணும். எப்படி 8 வரும், ரைட். இப்போ எங்கால 10 ஹைட்ரஜன், எங்கால 8 ஹைட்ரஜன், மொத்தமாக 18 ஹைட்ரஜன். எங்கால 10 ஹைட்ரஜன் ஈச். இப்போ 10 ஹைட்ரஜன் எங்களை இன்னமும் 8 ஹைட்ரஜன் தேவை. இப்போ 8 ஹைட்ரஜனுக்கு 4 நீர் மூலக்கூறுகள் எடுக்கிறேன், ரைட். எழுதி 4 நீர் மூலக்கூறுகள் எழுது. பிரச்சனையா எப்படி? மாலைக்கண்ணனே வெட்டே இல்லையா? சரி. அப்ப அடுத்த ஸ்டெப் எத்தனாவது? 7வது ஸ்டெப். ஸ்டெப் நம்பர் 7 என்ன? ஸ்டெப் நம்பர் 7 ஆக்சிஜன் என்ன? செக்கிங் பாயிண்ட். ஆக்சிஜனை செக் பண்றோம். அப்ப ஆக்சிஜன் எண்ணிக்கை தாக்கிற பக்கம் விலை பக்கம் சரியா இருந்தா நம்ம செஞ்சது சரி, பிழையா இருந்தா நம்ம செஞ்சது பிழை. இல்லைங்க உங்களுக்கு தமிழ்ல இல்லைங்க பாப்போம். சரி. ரைட். அப்போ டியூட் ஒன்று சந்திப்பேன். டியூட்ல இருக்கிற ஸ்டார்ட் பண்ணும். ஆக்சிஜன் தாக்கம், தாழ்த்தல் தாக்கம், அப்புறம் முழு தாக்கம். இந்த மாதிரி கேட்டீங்க. ஆக்சிஜன் தாழ்த்தல் தாக்கம் நான் சொல்லி தரணுமா? ஐ தேவையில்லை, அது உங்களுக்கு தெரியும். இது முடிஞ்சான ஃபுல்லா செக்கிங் பாயிண்ட் பார்த்துட்டீங்க. செக்கிங் பாயிண்ட் எண்ணி பாருங்க. கீழே செக்கிங் பாயிண்ட் எண்ணி பார்த்து நோட்ஸை கம்ப்ளீட் பண்ணி விடுங்க. அப்படியே செக்கிங் பாயிண்ட் எண்ணி பாருங்க. எண்ணி பார்த்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி விடுங்க.